இந்த வீடியோவில் எப்படி லோன் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் லோன் ஆதார் நம்பர் போட்டு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து மார்கேஜ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, அதாவது அடமானம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அடமானம் வைக்கப்பட்டிருக்கு, இல்லை வண்டி சீஸ் ஆயிருக்கு, லோன் ஆக்டிவ்ல இருக்குது, மொத்தம் எத்தனை லோன் இருக்குது, இப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்ம ஆப்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் இருக்கும். ஸோ ஹோம் பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா லோன் செக்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த லோன்ஸ்குள்ளே போய்க்குங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் எந்த லோன் வேணுமோ அந்த லோனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஒரு பழைய லோனை வந்து உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து டிசைனிங் ஆடலாம் பார்த்திங்களா, ஹெச்பிஐடி ஓல்டர்ஸில் வச்சு ஃபில்டர் பண்ணுறேன். ஃபில்டர் பண்ணது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது கடைசியிலேருந்து ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து இந்த இடத்துல ஆக்டிவ்னு காட்டியிருக்கு பச்சை கலரில். இது வந்து ரிஸ்கின்னு இருக்குது. அதுக்கு கீழே பாருங்கள் இது ஆக்டிவ்னு இருக்குது. ஸோ அதுக்கு கீழே பாருங்கள் இது க்ளோஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் ஒன்று மாறி இருக்குங்களா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுனா இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள் இந்த பால்ட்ராஜ் போகலாம். பால்ட்ராஜ் வந்து லோன் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கு. பாருங்கள் ஆக்சுவலாக பெய்ட் டியூஸ் ஆர்டியூ இருக்குது, பெண்டிங் டியூஸ் வந்து 12 டியூ இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்டேட்டஸ் மாற்றலாம். ஓகேவா? ஸோ இது ஸ்டேட்டஸ் மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப் ரைட் கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் டச் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு மோர் ஆக்ஷன்ஸ்னு கீழே வந்திருக்கும். அதாவது எடிட் லோன், சேஞ்ச் லோன் ஸ்டேட்டஸ், ஷேர் சீசிங் கார்டு, டெலிட் லோன். ஸோ இது வந்து எடிட் லோன் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெச்பி நம்பர் எடிட் பண்ணுறது, டிசி அமௌண்ட்டு, பிரின்சிபல் அமௌண்ட்டு, டேட்டு, இந்த மாதிரி என்ன வேணுமோ நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுங்க அது. ஸோ அடுத்ததாக பாருங்கள் கீழே சேஞ்ச் லோன் ஸ்டேட்டஸ்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா தான் நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இப்போ லோன் கரண்ட்டில் போய்கிட்டு இருக்கா, இல்லை அது வந்து ரிஸ்கினா என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பெண்டிங் வச்சுருக்காங்க, கட்டாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கான மென்ஷன் பண்ணுறது தான் ரிஸ்கி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ அதுக்கிட்ட பாருங்கள் சீஸ்ன்னு இருக்குது. அதாவது சீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வண்டி சீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் டியூ கட்டாமல் விட்டு வண்டி சீஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சீஸ்னு போட்டு லோன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆதாரில் ரெஃப்ளெக்ட் ஆகிரும். நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஆதாரில் அப்படியே வந்துடும். சப்போஸ் மார்கேஜ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அடமானம் அப்படின்னா அடமானம் வந்துடும். சீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சீஸ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு சீஸிங் அது காட்டிடும். ரிஸ்கின்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா ரிஸ்கின்னு காட்டிடும். ஆக்டிவ்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா ஆக்டிவ்னு காட்டிடும். ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு ஆதார்லையும் காட்டிடும். ஸோ நம்ம இதை வந்து நம்ம ரிஸ்கின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரிஸ்கின்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஸ்டேட்டஸ் கொடுத்துருங்க. கீழே சேஞ்ச் ஸ்டேட்டஸ் கொடுத்துருங்க. மேலே பாருங்கள் ஸ்டேட்டஸ் அப்டேட்டட் சேஞ்ச் டு ரிஸ்கி அப்படின்னு சொல்லி வந்துருச்சுங்களா. இப்போ நம்ம வெளியே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் இங்கே ரிஸ்கி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு பார்த்தீங்களா. அப்படியே வந்து ஆக்டிவ்னு இருந்தது, இப்போ ரிஸ்கின்னு மாறிச்சு. ஸோ இதுதான். ஸோ இப்போ இந்த கஸ்டமரோட ஆதார் நம்பரை நான் போட்டு செக் பண்ணால் உங்களுக்கு வந்து ரிஸ்கி அப்படின்னு சொல்லி காட்டிடும். ஸோ சேம் இதே மாதிரி தான் மற்ற எல்லா லோன்ஸுக்குமே நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆதார் கார்டில் ரெஃப்ளெக்ட் ஆக போகுது.